மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாத சமயத்தில் ஒருமுறை ஊட்டி வந்திருந்தார். அவர் தங்கியிருந்த இடத்துக்கு அருகில் இயக்குனர் பாரதி ராஜா மற்றும் நடிகர் கமலஹாசனுடைய கைதியின் டைரி படத்தின் படப்பிடிப்பு நடைபெறுவதை கேள்விப்பட்டு அங்கு திடீரென ஒரு நாள் வந்தார் எம்ஜிஆர். வந்தவர் படப்பிடிப்பை சிறிது நேரம் பார்த்துவிட்டு பாரதி ராஜாவையும் கமலஹாசனையும் அழைத்து ஏதோ பேசிவிட்டு மறுநாள் தன்னை வந்து பார்க்கும்படி சொன்னார். மேலும் அன்று படப்பிடிப்பில் இருந்த அனைவருக்கும் தனது செலவிலேயே மதிய உணவு ஏற்பாடு செய்து அவர்களை திகைக்க வைத்தார் மக்கள் திலகம். மறுநாள் எம்ஜிஆர் இருந்த இடத்திற்கு வந்த பாரதி ராஜாவிடம், எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பேனர் படம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ டைரக்ட் பண்ணு, கமலஹாசன் கதாநாயகனாக நடிக்கட்டும், இப்ப இல்ல, உன்னுடைய வேலைகளை முடித்து கொண்டு வா, படம் எடுக்கலாம், எவ்வளவு பணம் செலவழிக்கணுமோ அவ்வளவு பணம் செலவழித்து பிரம்மாண்டமாய் படத்தை எடுத்துடுவோம் என்றார். இந்த தகவலை எம்ஜிஆர் வாயால் கேட்ட பாரதி ராஜாவும் கமலஹாசனும் ஒரு கணம் அதிர்ந்து போனார்கள். தங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எம்ஜிஆர் வழங்குவார் என அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் மக்கள் திலகத்தின் உடல்நிலை மேலும் மோசமடைந்ததை ஒட்டி அந்த படம் ஆரம்பிக்கப்படாமலேயே நின்றுவிட்டது.